அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் முஃமினூன் என்கின்ற 23வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 7 வசனங்களுடைய விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் வல்ல இறைவன் இறை நம்பிக்கையாளர்களுடைய கேரக்டர்களை, பண்புகளை, குணங்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய அவயங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், மானக்கேடான செயல்களை செய்து விடாதவாறு தங்களை அவர்கள் காத்துக்கொள்வார்கள். யார் இந்த எல்லைகளை கடந்து போகிறானோ, வரம்பு மீறிவிட்டானோ, அவன் நிச்சயமாக இறைவன் விதித்த வரம்புகளை மீறியவனாவான் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது நாம் பார்க்க போவது 8, 9 என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்கள். இவற்றில் எல்லாம் வல்ல அல்லாஹ் 3 முக்கியமான பண்புகளை சொல்லி காட்டுகிறான். முதலாவது, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன் வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். இவைதான் அந்த வசனங்கள். இவற்றில் அல்லாஹ் சொல்லி காட்டுவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களுடைய அமானிதங்களை அவர்கள் பேணிக் கொள்வார்கள். அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணிக் கொள்வார்கள். மேலும் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் பேணிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். தொழுகையை சரியாக பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இவர்களே அனந்தரக்காரர்கள், வாரிசுக்காரர்கள். எதற்கு வாரிசுக்காரர்கள் என்றால், எரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் என்றென்றும் இருக்க போகிறார்கள் என்று இறைவன் வசனம் 8, 9, 10, 11 ஆகிய 4 வசனங்களில் குறிப்பிடுகிறான். இங்கே 2 சொற்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். முதலாவது அமானிதம், அமானத். இரண்டாவது அஹ்து, உடன்படிக்கை. 2 குழுக்களுக்கிடையில் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகள், 2 தனி நபர்களுக்கிடையில் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகள். இவற்றை அவர்கள் பேணிக் கொள்வார்கள். அமானிதம் என்பது உடன்படிக்கை என்ற சொல்லை விடவும் பெரிய சொல். அஹ்து, உடன்படிக்கை என்பது அமானிதம் என்பதை விட குறைந்த பொருள் தரக்கூடிய குறிப்பிட்ட சில வகைப்பட்ட உடன்படிக்கைகளுக்கு, நிறைவேற்றப்பட வேண்டிய அமானிதங்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை. அமானிதம் என்றால் என்ன? கணவன் மனைவி இருவரும் ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் இணைந்து வாழுகிறார்கள். ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பெயர் அமானிதம். அது எழுத்தால் எழுதப்பட்டிருக்காவிடினும் மொத்த ஒப்பந்தத்தின் கீழும் சில நெறிமுறைகள் வரும். திருமணம் என்பது எதற்காக? அந்த திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புதிதாக எழுதுவதற்கு ஒன்றும் இல்லை. அந்த திருமணம் என்றாலேயே சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதுதான். அந்த பொறுப்புகளை நீங்கள் கீழே ஒப்பந்தத்தின் கீழே குறிப்பிட்டாலும் சரி, குறிப்பிடாமல் போனாலும் சரி, திருமணம் என்றாலே சில அமானிதங்களை நிறைவேற்றுவதுதான். எனவே அமானிதம் என்பது பெரிய சொல். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதும் அமானிதம் என்ற வகைப்பட்டதாகும். ஒருவர் நம்மிடத்திலே ஒரு பொருளை ஒப்படைத்து விட்டு செல்கின்றார். அந்த பொருளை அவர் வந்து திருப்பி கேட்கும்போது பத்திரமாக அதை திருப்பி கொடுப்பது அமானத்தின் வகைப்பட்டது. இப்படி அமானிதம் என்பது விரிந்து செல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இன்னல் அமானத நஸலத் ஃபீ ஜத்ரி குலூபிர் ரிஜால். அமானிதம் என்பது
மனிதர்களுடைய உள்ளத்தின் நடுவிலே அது இறங்கியது. அமானிதம் என்பது மனிதனை படைத்த போது, அவனுக்கு இதயம் என்ற ஒன்றை படைத்த போது இயல்பாகவே அந்த அமானிதமும் சேர்ந்து அவனுக்கு வந்துவிட்டது. ஒரு சபையிலே வைத்து ஒரு பேச்சு பேசுகிறோம். நம்முடைய காதுகள் சில சொற்களை கேட்டுவிட்டன. அதிலே சிலருடைய மான அவமானங்கள் கலந்திருக்கின்றன. இதையெல்லாம் வெளியிலே சொல்லக்கூடாது என்று தனியாக வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது மனிதன் என்ற அடிப்படையில், இன்னொரு மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது யாரும் சொல்லாமலே அந்த அமானிதம் உங்களுக்குரியது. அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படி விரிந்து பறந்த ஒரு அர்த்தம் கொண்டதுதான் அமானிதம். இது இயல்பாகவே வேதங்கள் என்று ஒன்று வருவதற்கு முன்னர், இறை கட்டளை என்று ஒன்று வருவதற்கு முன்னர், மனித உள்ளங்கள் படைக்கப்பட்ட போதே அதனுடைய உள்ளத்தில் அமானிதம் என்பது இறங்கிவிட்டது. அது நேச்சராகவே யாரும் வந்து அறிவுரை கூறாமலேயே, எந்த வேதமும் வந்து சொல்லாமலேயே இந்த அமானிதத்தை ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அதற்கு பொருள். அதாவது ஃபி ஜத்ரி குலூபிர் ரிஜால், மனிதர்களுடைய இதயங்களிலே, இதயத்தின் நடுவிலே அது இறங்கிவிட்டது. பின்னர் சும்மா அலிமு மினல் குர்ஆன், பிறகு அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குர்ஆனிடமிருந்தும் போதப்படுகின்ற வேதங்களிடமிருந்தும் மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள். சும்மா அலிமு மினஸ் சுன்னா, பிறகு நபி வழியின் மூலமும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள், செயல்கள், அங்கீகாரங்கள் இவற்றின் மூலமும் மனிதர்கள் அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு பிறகு சொன்னார்கள், பின்னர் வரக்கூடிய காலகட்டங்களில் யனாமுர் ரஜுலுன் நௌமத்த ஃபதுக்பதுல் அமானத்து மின் கல்பிஹி ஃபயதில்லு அஸருஹா. பின்னர் ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் மனிதன் இயல்பாக இரவு நேரங்களிலே உறங்குவதைப் போல உறங்குவான். அதிகாலை விழித்தெழுகின்ற போது அவனுடைய இதயத்திலிருந்து அமானிதம் என்கிற அந்த உன்னதமான பண்பு அகற்றப்பட்டு போயிருக்கும். இரவிலே தூங்கச் செல்கிற போது, சரிதான், நாம் கேள்விப்பட்ட இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது, நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட இந்த அடைக்கல பொருளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும், இப்படியெல்லாம் மனிதன் நினைத்து கொண்டுதான் தூங்குவான். காலையிலே விழித்தெழுகிற போது அவனுடைய இதயத்தில் வேறு மாதிரியான எண்ணங்கள் தோன்றியிருக்கும். சில கேலிக்காக, சில கிண்டலுக்காக, சில பொழுதுபோக்குகளுக்காக, அல்லது சில மனிதனுடைய உரிமைகளை அபகரித்துக் கொள்வதற்காக, அல்லது சில மனிதனை அவமானப்படுத்துவதற்காக இந்த அமானிதங்களை அவன் வெளியிலே தாராளமாக சொல்லிவிடுவான். தெரியுமா செய்தி உனக்கு, இப்படியாம் அப்படியாம் என்று. அந்த மனிதனுடைய இதயத்திலே இருந்து அமானிதம் என்பது அகற்றப்பட்டு போய்விடும். அது எந்த அளவுக்கு அகற்றப்பட்டு போய்விடும் என்று சொன்னால், கடைசியாக மெல்ல மெல்ல அது முழுவதுமாக எடுக்கப்பட்டு ஒரு நெருப்பு கட்டி ஒன்றை ஒரு மனிதனுடைய தோலில் அப்படியே உருட்டி விட்டோம்னா எப்படி சில கொப்பளங்கள் அந்த மனிதனுக்கு தோன்றுமோ அதுபோன்ற சில கொப்பளங்களாகவே அதனுடைய அடையாளங்கள் இருக்கும். ஒரு நபிமொழி இப்படி கூறுகிறது, இந்த பகுதியிலே அமானிதங்களை நிறைவேற்றுவர் யாராவது உண்டா என்று கேட்டால், முன்பெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள், இப்போது யாரை போய் தேடப் போகிறீர்கள் என்று இன்னொரு மனிதன் சொல்லிவிடுவான். எனவே அமானிதத்தை நிறைவேற்றுதல் என்பது இறை நம்பிக்கையாளர்களின் பண்பு, உலகம் நிலைத்திருப்பதற்கான பண்பு. இந்த அமானிதங்கள் என்பவை உலகம் முடிவு நாளின் போது கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களிடமிருந்து மறைந்துவிடும் என்று ஒரு நபிமொழி கூறுகிறது. அப்படியானால் அமானிதங்கள் பேணப்படாத போது இந்த உலகம் அழிவை நோக்கி செல்கிறது என்று பொருள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கணவன் மனைவியினுடைய அமானிதத்தை, மனைவி கணவனின் அமானிதத்தை பேணவில்லை. பெற்றோர் பிள்ளைகளின் அமானிதத்தை, பிள்ளைகள் பெற்றோர்களின் அமானிதத்தை பேணவில்லை. சக மனிதன் இன்னொரு மனிதனின் அமானிதத்தை பேணவில்லை. தொழில் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒருவர் இன்னொருவரின் அமானிதத்தை பேணவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் மனிதன் எதை நம்பி வாழுவான்? யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறை சுட்டி காட்டுவது நம்முடைய அமானிதம்.
அவனை நரகத்துக்கு செல்ல விடாமல் தடுப்பது நம்முடைய அமானிதம். இப்படி உலகம் நிரந்தரமாக இயங்குவதற்கு, சுற்றி சுழல்வதற்கு, நீதி நிலைப்பதற்கு அமானிதம் பேணப்படுவது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு விரிந்து பரந்த அர்த்தத்தை தரக்கூடியதுதான் அமானிதம், அமானிதத்தை பேணக்கூடியவர்கள் என்ற வார்த்தையின் பொருள். சூரத்துன் நிசா என்கிற 4வது அத்தியாயத்தில் இறைவன் கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதங்களை உரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் நமக்கு கூறுகின்றது. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்து கொள்ள வேண்டும். இவைகளும் அமானிதம்தான். இப்படி அமானிதங்களை பற்றி அருள்மறையாம் திருக்குர்ஆன் நிறைய பேசுகிறது. எனவே அமானிதம் என்பது ஒரு சொல். இரண்டாவது சொல் அஹ்து, உடன்படிக்கை என்ற சொல்லை இறைவன் பயன்படுத்தி இருக்கிறான். உடன்படிக்கை என்று சொன்னால் அமானிதத்தை விட அர்த்தத்தில் குறைந்த ஒரு சொல். இந்த அமானிதங்களை தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதம் என்கிற நிலையை தாண்டி உனக்கும் எனக்கும் இடையிலே ஒரு சிறப்பு உறவு இருக்கிறது. கணவன் மனைவி என்கிற உறவு, நண்பன் என்கிற உறவு, நான் சொல்வதை நீ கேட்டுவிட்டாய் என்கின்ற உறவு, இருவரும் ஒரு அவையிலே அமர்ந்திருந்தோம் என்கிற உறவு, இருவரும் ஒருவரின் அறிவுரையை கேட்டோம் என்கிற உறவு. இப்படி ஒரு பொதுவாக மனிதன் என்கிற உறவை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் சில தனிப்பட்ட உறவுகளும் இருக்கும். சகோதரன், பெற்றோர், இப்படியான பல உறவுகள் இருக்கும். அந்த உறவுகளுக்குள் சில உடன்படிக்கைகள் இருக்கும். நான் உன்னிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ என்னிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதை நீ வெளியில் சொல்லக்கூடாது. இது நமக்கிடையிலான ரகசியம். அல் மஜாலிசு பில் அமானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சபையில் வைத்து பேசப்படுகிற பேச்சு அமானிதம். இதை தாண்டி உடன்படிக்கை என்பது இரண்டு குழுக்களிடையிலான உடன்படிக்கை. ஒன்றாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய இரண்டு பார்ட்னர்களுக்கு இடையிலான உடன்படிக்கை. உனக்கு லாபம் இவ்வளவு, எனக்கு லாபம் இவ்வளவு, நீ இவ்வளவு முதல் போட வேண்டும், நான் இவ்வளவு முதல் போடுவேன், நீ இவ்வளவு உழைப்பை போட வேண்டும், நான் இவ்வளவு உழைப்பை உனக்கு போடுவேன், இந்த பொது வியாபாரத்தில் போடுவேன், லாபத்தை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், உனக்கு இதில் அனுபவம் உண்டு, எனக்கு அனுபவம் இல்லை, எனவே உனக்கு லாபம் அதிகம், எனக்கு லாபம் குறைவு, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கும் முன்னை போல ஒரு அனுபவம் கிடைத்துவிடும். அப்போது நாம் ஈக்குவலாக லாபத்தை பகிர்ந்து கொள்ளலாம். இப்படியான உடன்படிக்கை ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரியான உடன்படிக்கைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும், யாரோடு அந்த உடன்படிக்கை செய்து கொண்டாலும், அதற்கு உரிய காலம் வருகின்ற வரையிலும், 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் என்றால் அதை வருகிற வரையிலும் அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். லா ஈமான் லிமன் லா அமானத்தலகு வலா தீன லிமன் லா அஹ்தலகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரிடத்தில் அமானிதத்தை பேணுகிற பண்பில்லையோ அவனிடத்திலே ஈமானே இல்லை, இறை நம்பிக்கையே இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்தலகு, யாரிடத்தில் ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய பண்பில்லையோ அவனிடத்திலே மார்க்கமே இல்லை என்று, மார்க்கத்தினுடைய எந்த பகுதியிலும் அவன் இல்லை. எனவே இந்த இரண்டையும் பேணிக்கொள்ள வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படி எல்லாம் அல்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதிலே அல்லாஹ் ரொம்ப நுட்பமான ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறான். என்னவென்றால் ராஊன். ராஊன் ராஊன் என்று சொன்னால் பேணக்கூடியவர்கள், கவனித்து கவனித்து பேணக்கூடியவர்கள் என்று பொருள். இந்த ராஊன் என்கக்கூடிய வேர்ச்சொல், இதனுடைய வேர்ச்சொல் எங்கிருந்து வருகிறது, எது இதனுடைய மூலச்சொல் என்று பார்த்தால் ஆடு மேய்ப்பவர்களைத்தான் ராயி என்று சொல்வர். இந்த ஆடுகளை மேய்க்கின்ற போது ஒரு ஆடு அங்கே போகும், ஒரு ஆடு இங்கே போகும், அதையெல்லாம் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டி மொத்தமாக ஓட்டி கொண்டு போய் கிடையிலே கொண்டு போய் அதை அடைக்க வேண்டும். இதுதான் மேய்ப்பனுடைய வேலை. அதே போல அதை நிறைவேற்றக்கூடிய அமானிதங்களை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றக்கூடிய பாதையில் நீங்கள் செல்கின்ற போது சில இடையூறுகள் வரத்தான் செய்யும். சில ரகசியங்களை வெளியிலே சொல்ல வேண்டிய நெருக்கடிகள் வரலாம். அந்த நெருக்கடிகளிலும் கூட அந்த ரகசியத்தை வெளியிலே சொல்லாமல் பேணி காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி பேணி காக்க முடியாத போது சம்பந்தப்பட்டவரிடத்திலே போய் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்துவிட்டன, இதில் எத்தனை சதவீதத்தை மறைத்து எத்தனை சதவீதத்தை சொல்வது போல
வாய்ப்பு கிடைத்தால் சொல்லலாம் என்று கேட்டு தெளிவடைந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆடுகளை பாதுகாக்க முடியாத போது அந்த ஆடுகளை மேய்ப்பவன் உரிமையாளத்திலே போய் அதற்குரிய நியாயத்தை சொல்கின்றானோ அதே போல எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் கூறுகிறான், இன்ன சமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய செவித்திறனும் செவிப்புலனும் பார்வை புலனும் உங்களுடைய இதயங்களும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுகின்றவைகளாக இருக்கின்றன. எனவே நீங்கள் பார்த்தது, கேட்டது, படித்தது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணாமல் சல்லடை போட்டு அரித்தெடுக்காமல் கிடைச்சதையெல்லாம் பேசிக்கிட்டே போகிறது, கிடைச்சதையெல்லாம் பரப்புவது, இவைகளெல்லாம் அமானிதத்துக்கு செய்யப்படுகின்ற மோசடிகளாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் இன்னொரு வசனத்திலே கூறுகிறான், அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாகிஹி. யார் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை மீறுகின்றார்களோ, வயக்தஊன மா அமரல்லாஹு பி யூஸல், சேர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கக்கூடியவற்றை யார் துண்டித்து வாழுகிறார்களோ, யார் பூமியிலே குழப்பம் செய்து திரிகின்றார்களோ, அவர்கள் தீயவர்களுடைய பற்றியலில் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான். அதே போல இன்னொரு வசனத்திலே கூறுகிறான், வௌஃபு பில் ஆஹித் இன்னல் ஆஹித கான மஸ்ஊலா. ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஏனென்றால் ஒப்பந்தங்கள் என்பவை மறுமை நாளில் அவை விசாரிக்கப்படுகின்றவைகளாக இருக்கின்றன என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டுகிறான். இப்போது இந்த வசனங்கள் திரும்ப ஒரு முறை மேலிருந்து படித்து பாருங்கள். எப்படி ஆர்டராக வருகிறது பாருங்கள். தொழுகையில் பேணி தொழுகையை தொழக்கூடியவர்கள், பேணி அதாவது இறைய பணிவுடன் தொழக்கூடியவர்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். இப்படி தொடர்ச்சியாக வருகின்ற போது நற்பண்புகளையாக சொல்லிக் கொண்டு வருகின்ற இறைவன் உடன்படிக்கைகளை பேண வேண்டும் என்பதையும், அதே போல செல்வத்துக்கென்று சில உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமைகளை ஜக்காத்து கொடுத்து நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும், அதிலிருந்து தான தர்மங்களை வழங்கி அவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக இல்லாமல் இறைவன் குறிப்பிடுகிறான், தொழுகையை கொண்டு ஆரம்பித்து தொழுகையை கொண்டே முடிக்கின்றான். கடைசியாக இறைவன் கூறுகிற வார்த்தையை பாருங்கள், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். தங்களுடைய தொழுகைகளை அவர்கள் பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதலாவது சொன்னது பணிவுடன் தொழுவார்கள், இரண்டாவது கடைசியாக சொல்வது பேணி தொழுவார்கள். பேணி தொழுவது என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், அவர்கள் தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவார்கள். அவாயிலு அவ்காத்திஹா, தொழுகை வக்து வந்துருச்சுன்னா உடனே தொழுவார்கள். கோழி குத்துவது மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு எந்திக்கிறது இல்லை. முறைப்படி தக்பீர் கட்டி, கண் இருக்க வேண்டிய இடத்தில் கண், பார்வை இருக்க வேண்டிய இடத்துல பார்வை, கண்ணுனா பார்வை, கைகள் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த கைகள் இருக்க வேண்டும், கால்கள் எப்படி வைக்கப்பட வேண்டும் அப்படி வைக்கப்பட வேண்டும். அங்கே சொரிஞ்சிக்கிறது, இங்கே சொரிஞ்சிக்கிறது, கண் எப்படி பார்க்கிறது, தாடியை நோண்டுறது, இப்படியெல்லாம் இல்லாமல் முறைப்படி அதை நிறைவேற்றுவது. தொழுகைக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குது, அந்த ஹக்குகளை சரியாக கொடுப்பது, அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வெளியூருக்கு போனால் இந்த ஊரில் பாங்கு எத்தனை மணிக்கு என்று தான் கேட்பார்கள், இகாமத்து எத்தனை மணிக்கு என்று கேட்க மாட்டார்கள். சலஃபு சாலிஹீன், மூத்த முன்னோடி சமுதாயத்தில் ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி, எப்போது பார்த்தாலும் பாங்கு நேரம் வருவதற்கு முன்னரே ஒது செய்து விடுவாராம். ஏன் பாங்கு சொல்லப்படட்டுமே, பிறகு ஒது செய்யலாமே என்று கேட்டால் அவர் சொல்வாராம், இறைவன் அழைத்த பிறகு தயாராகுவதை விட இறைவன் தொழுகைக்கு அழைக்கும் முன்னரே நான் தயாராக இருப்பது அதுதான் எனக்கு பிடிக்கும் என்று அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கும்போது அந்த பெண்மணி பதில் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கின்றது. இப்படி தொழுகையை பேணி தொழுவது என்றால் இப்படித்தான். அத்தஹியாத்தில் சரியாக உட்காருவது, ருக்குகளை சரியாக நிறைவேற்றுவது, சஜிதாவை கரெக்டாக நிறைவேற்றுவது, ஆடாமல் அசையாமல் இருப்பது. துமானீனத் என்று சொன்னால் தக்பீர் கட்டிவிட்டு அமைதியாக இருப்பது. ருக்குவுக்கு போனால் அப்படி ருக்கு போட்டு உடனே குனிகிறது, சஜிதாவுக்கு போயிட்டு உடனே குனிகிறது இல்லை. ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில் அத்தையா திருப்பு மாதிரி இருக்கிறோம் பாருங்க. அதில் சில பேர் இருந்த உடனே சபக்கு ரெண்டாவது சஜிதாவுக்கு போயிடுவாங்க. அப்படி அல்ல, இருப்பது துமானீனத்,
அங்கே ஒரு அமைதி நிலவ வேண்டும். உறுப்புகள் அசையாமல் 2-3 செகண்டாவது இருக்கணும். பிறகு 2வது சஜிதாவுக்கு போகும். இதுதான் 2 சஜிதாக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இருப்பின் பொருள். இப்படி தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பேணி தொழுவதற்கு பெயர்தான் தொழுகையை பேணி தொழுவது என்பதற்குரிய பொருள் என்று பேரறிஞர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இதர திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அனைவருமே எடுத்துரைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் யார் தொழுகைகளை பேணி தொழுகின்றார்களோ, அமானிதங்களை பேணி நடக்கின்றார்களோ, உடன்படிக்கைகளை பேணி நடக்கின்றார்களோ, இவர்களெல்லாம் யார், இவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை இவர்கள் பெறுகின்றார்கள் என்று கேட்டால், எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டுகிறான், இவர்கள் உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் அனந்தரக்காரர்கள், வாரிசுக்காரர்கள். எதற்கு வாரிசுக்காரர்கள் என்று கேட்டால், இவர்கள் சொர்க்கத்தின் வாரிசுக்காரர்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தின் வாரிசுக்காரர்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான். இதை பாருங்கள், சில ஹதீதுகளில் எப்படி இடம்பெற்றிருக்கின்றன. வாரிசுக்காரர்கள் என்ற வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கின்ற போது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, அந்த நபிமொழியை திருக்குர்ஆனுடைய கிட்டத்தட்ட எல்லா விரிவுரைகளும் பதிவு செய்கின்றன. என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ தஆலா ஜஅல லிகுல்லி இன்சானின் மஸ்கனன் ஃபில் ஜன்னா வ மஸ்கனன் ஃபின்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் சொர்க்கத்தில் ஒரு வீட்டையும் நரகத்தில் ஒரு வீட்டையும் வைத்திருக்கிறான். மஸ்கன் என்றால் குடியிருக்கிற இடம். ஒவ்வொரு மனிதனுக்குமே, நமக்கும் தான், எல்லாருக்கும் தான் ஒரு சொர்க்கத்தின் வீடும் இருக்கிறது, ஒரு நரகத்தின் வீடும் இருக்கிறது. நீ எதற்கு உழைக்கிறாயோ அதை நோக்கி நீ போவாய். எதற்கு நீ உழைக்கவில்லையோ அது உனக்கு தடுக்கப்படும், கிடைக்காது. فَأَمَّا الْمُؤْمِنُونَ فَيَأْخُذُونَ مَنَازِلَهُمْ وَيَرِثُونَ مَنَازِلَ الْكُفَّارِ وَيَجْعَلُ الْكُفَّارَ فِي مَنَازِلِهِمْ فِي النَّارِ. யார் இறை நம்பிக்கையற்று இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டப்பட்ட சொர்க்கத்தின் வீடு காலியாக கிடக்கும். அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட நரகத்தின் வீட்டுக்குள் அவர்கள் சென்று விடுவார்கள். இறை நம்பிக்கையாளர்களுக்கு நரகத்தில் கட்டப்பட்ட வீடு காலியா இருக்கும். சொர்க்கத்தில் கட்டப்பட்ட வீட்டில் தான் அவங்க இருக்க போறாங்க. இப்போ இறை மறுப்பாளர்களுக்குரிய சொர்க்கத்தின் வீடு அவர்களுக்கு கட்டப்பட்டு எதை அவர்கள் இழந்தார்களோ தங்களுடைய இறை மறுப்பின் காரணமாக அந்த வீட்டுக்கு இவர்கள் தான் போய் வாரிசுக்காரர்களாக, மேலே சொல்லப்பட்ட இந்த பண்புகளை சார்ந்தவர்கள், தொழுகையில் இறையச்சற்று இருக்கக்கூடியவர்கள், தான தர்மங்களை வழங்கக்கூடியவர்கள், அமானிதங்களை பேணக்கூடியவர்கள், உடன்படிக்கைகளை பேணக்கூடியவர்கள், மானக்கேடான செயல்களிலே விழுந்து விடாதவாறு தங்களை காத்துக்கொண்டவர்கள், கற்பை காத்துக்கொண்டவர்கள், இவர்களெல்லாம் அந்த இடத்துக்கு வாரிசுக்காரர்களாக வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு மாஜா என்ற நபிமொழி தொகுப்பில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்னொரு அறிவிப்பு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வலஹு மன்சிலானி மன்சிலுன் ஃபில் ஜன்னா வ மன்சிலுன் ஃபின் நார் ஃபஇதா மாத ஃபதகல النار வரிஸ அஹ்லுல் ஜன்னா மன்சிலஹு ஃபதாலிக கௌலுஹு தஆலா உலாயிக ஹுமுல் வாரிசூன். உலாயிக ஹுமுல் வாரிசூன் என்று சொன்ன வார்த்தையினுடைய பொருள் இதுதான் என்று மிக தெளிவாகவே வேறு சில அறிவிப்பு கூறுகிறது. சரி, ஃபிர்தௌஸ் என்றால் என்ன? ஃபிர்தௌஸ்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த உன்னதமான ஒரு இடம்தான் ஃபிர்தௌஸ். அதுதான் உயர்ந்த சொர்க்கம், அதுக்கு மேல இன்னொரு சொர்க்கம் கிடையாது. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தரப்போறான்னா இந்த பண்புகளை கொண்டவர்களுக்கு தரப்போகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பத்ர் போரில் பங்கேற்ற ஒரு நபித்தோழர் ஷஹீதாகிவிட்டார். ஹாரிசா என்கிற நபித்தோழர் ஷஹீதாகிவிட்டார். அவருடைய தாயார் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே வந்தார். ருபையா பின்த் நதுர் அவருடைய பெயர். அவர் வந்து சொன்னார், எல்லாம் வல்ல இறைவனின் திருத்தூதரே, என்னுடைய மகன் பத்ர் போரிலே ஷஹீதாகிவிட்டார். அவர் இப்போது எங்கே இருக்கின்றார்? அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று நீங்கள் கூறினால் நான் இங்கிருந்து திரும்பி சென்று விடுவேன். அவர் வேறு எங்காவது இருப்பார், நரகம்னு சொல்லல, மகன் இல்லையா,
வேறு எங்காவது அவர் இருப்பார் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நான் இப்போது உட்கார்ந்து அழப்போகிறேன் என்று சொல்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னம்மா நீ இப்படி கேட்டுவிட்டாய், சொர்க்கம் என்பது என்ன? அதிலே பல படித்தரங்கள் உண்டு. அவற்றிலே மிக உன்னதமான சொர்க்கம் அல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தான் உன்னுடைய மகன் ஹாரிதா இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நபிமொழி நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னவென்றால், சொர்க்கத்தில் பல அடுக்குகள் இருக்கின்றன. அவற்றில் உன்னதமானது தான் ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸில் தான் இந்த கேரக்டர் உடையவர்கள் இருப்பார்கள். அங்கிருந்து தான் ஆலல் ஜன்னா, சொர்க்கத்தின் உயர்ந்த இடம், வமின்ஹு தஃப்ஜுரு அன்ஹாருல் ஜன்னா, அங்கிருந்து தான் சொர்க்கத்தினுடைய நதிகளெல்லாம் பிறப்படுத்து ஓடி வருகின்றன என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீதுகள் கூறுகின்றன. மொத்தத்தில் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் இந்த பண்புகளை, இந்த கேரக்டர்களை கொண்டவர்களுக்கு என்பது எல்லாம் வல்ல இறைவன் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. அதை அடைவதற்கு நாமும் முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.